அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் ஜனவரி 31, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை வெள்ளிக்கிழமை. சுபமுகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 9 மணி 30 நிமிடங்கள் முதல் காலை 10 மணி 30 நிமிடங்கள் வரை மற்றும் மாலை 4 மணி 30 நிமிடங்கள் முதல் மாலை 5 மணி 30 நிமிடங்கள் வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 30 நிமிடங்கள் முதல் மதியம் 1 மணி 30 நிமிடங்கள் வரை மற்றும் மாலை 6 மணி 30 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 30 நிமிடங்கள் வரை. ராகு காலம் காலை 10 மணி 30 நிமிடங்கள் முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை காலை 7 மணி 30 நிமிடங்கள் முதல் காலை 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4 மணி 30 நிமிடங்கள் வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். லக்னம் மகர லக்னம். சூரிய உதயம் காலை 6 மணி 36 நிமிடங்கள். சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் மதியம் 1 மணி 30 நிமிடங்கள் முதல் மதியம் 3 மணி வரை. திதி இன்று மாலை 4 மணி 30 நிமிடங்கள் வரை. துவிதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 7 நிமிடங்கள் வரை. அவிட்டம் பின்பு சதயம். யோகம் நாமயோகம் இன்று மாலை 5 மணி 42 நிமிடங்கள் வரை. வரியான் பின்பு பரிகம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும். சித்தயோகம். கரணம் இன்று காலை 5 மணி 18 நிமிடங்கள் வரை. பாலவம் பின்பு மாலை 4 மணி 30 நிமிடங்கள் வரை. கௌலவம் பின்பு தைதுலம். சந்திராஷ்டமம். நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 7 நிமிடங்கள் வரை. புனர்பூசம் பின்பு பூசம். நேத்திரம் இன்று முழுவதும். குருட்டு ஜீவன் இன்று காலை 7 மணி 44 நிமிடங்கள் வரை. உயிரற்றவை பின்பு அரை வாழ்க்கை. மேஷ ராசி அன்பர்களே, பழைய இனிமையான சம்பவங்கள் நினைவுக்கு வரும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். பிரியமானவர்களுடன் கருத்து மோதல்கள் வரக்கூடும். தொழில் வியாபாரம் சிறக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். சகோதர வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும். தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவியுடன் உற்சாகத்துடன் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும். மேஷ ராசியினருக்கு இன்று புதிய வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் பணியிடத்தில் இன்று சில புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். இது உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். தனிப்பட்ட உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். இன்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக மனதளவில் புத்துணர்ச்சியை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டிய நாள். உங்கள் திறமையில் நம்பிக்கை வைத்து முன்னேறுங்கள். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். வெளிப்புற பார்ட்டிகளும் மகிழ்ச்சியான சந்திப்புகளும் இன்றைய நாளை நல்ல மனநிலையில் வைத்திருக்கும். இன்று உங்கள் பெற்றோர்களின் ஒருவர் உங்களை பணம் சேமிப்பை கடைபிடிக்க அறிவுறுத்துவார்கள். நீங்கள் அவர்களின் அறிவுறுத்தலை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் வருகின்ற காலத்தில் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்பத்தில் விரைப்பாக இருக்காதீர்கள், அது அமைதியை கெடுக்கும். ஒருவர் தன் காதலில் வெற்றி பெறுவதை காண்பதற்கு உதவி செய்யுங்கள். நிலுவையில் உள்ள வேலைகளை கவனிக்க வேண்டியிருப்பதால் இன்று ஓய்வெடுக்க சிறிது நேரம்தான் இருக்கும். காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் நடுநாயகமாக இருப்பீர்கள். இன்று உங்கள் திருமண பந்தத்தின் இனிமையான நாள். வேத ஜாதக அட்டவணையில் உள்ள 12 ராசிகளில் மேஷம் முதல் மற்றும் உயரும் ராசி வீடு. மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்வாகவும் பரந்த மனப்பான்மையுடனும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தன்னிச்சை, செயல் நோக்கு, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனது ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய நடவடிக்கைகளில் உயர் பதவிகளை எடுக்க முடியும். இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை நம்பி அணுகுபவர்களுக்கு அன்பாகவும் மிகவும் உதவியாகவும் இருப்பார்கள். அடிப்படையில் கடவுளுக்கு பயப்படுவதும் சிறந்தவற்றிற்காக போராடுவதும் அவர்களின் மனதில் இயல்பாக வளர்க்கப்படுகிறது.
அதன் பிறகு வாழ்க்கையில் ஏதேனும் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டால் அவர்கள் விருப்ப சக்தியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசியினருக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லாவற்றையும் சூடாக்குகிறார். அவர்கள் சிறந்த சேவை செய்ய நினைத்தால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து சிறந்த வாய்ப்புகளை பெறுவார்கள். டாக்டர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவம் பெற சிலர் கல்வியில் உயர்நிலைகளை அடையலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியால் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கக்கூடிய இந்த நபர்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த அடையாளத்தின் கீழ் உள்ள பலர் இலக்குகளை நோக்கி பயணிக்க அல்லது இலக்கை அடைய விரும்புகிறார்கள். இயற்கையாகவே தைரியமான உள்ளம் கொண்டவர்கள். மேலும் சனியுடன் செவ்வாய் வலுவாக இருந்தால் சில சமயங்களில் மருத்துவராக மாறுவார்கள். பலர் விளையாட்டு பிரமுகர்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சுத்தமாகவும் கொள்கையை பேணுகிறார். ஆரோக்கியமாக இருந்தால் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இந்த மக்கள் பொதுவாக வீரியம் மிக்கவர்கள் மற்றும் வலுவான அரசியலமைப்பை கொண்டுள்ளனர் மற்றும் விரைவாக மீட்கும் நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டுள்ளனர். நேராக முன்னோக்கி மற்றும் திறந்த மனதுடன் தெரிகிறது. சில சமயங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம், மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: வெள்ளியால் செய்யப்பட்ட மோதிரத்தை அணிந்து உங்கள் வேலை வாழ்க்கைக்கு மேலும் புனிதத்தை கொண்டு வாருங்கள். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு முக்கிய பிரமுகர்களின் ஆதரவு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, அடுத்தவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிவரும். பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும். தேக ஆரோக்கியம் பலம் பெறும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். புதிய முயற்சி சாதகமாக முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. வெளியூர் செல்ல நேரிடும்போது கைப்பொருள்களை கவனமாக பார்த்துக்கொள்ளவும். கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மறை நிறைந்த நாள். உங்கள் படைப்பாற்றலை முழுமையாக வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். பணியிடத்தில் ஒத்துழைக்கும் மனப்பான்மை மேலோங்கும். பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். இன்று நீங்கள் சரியான முடிவுகளை எடுத்தால் மட்டுமே பலனடைய வாய்ப்புள்ளது. இன்று புதிய நட்புகள் கிடைப்பது சாத்தியமாகும். உங்கள் வாழ்க்கையில் பொறுமை முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள். உடல் நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இதனால் விளையாட்டுப் போட்டியில் நீங்கள் பங்கேற்க முடியும். இந்த ராசியின் திருமணமான ஜாதகரார் இன்று மாமியார் ஆதரவில் இருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. உங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் குறித்து பெற்றோரின் நம்பிக்கையையும் பெறுவதற்கு இது நல்ல காலம். பெண் நண்பர் உங்களை ஏமாற்றக்கூடும். மற்றவர்களின் உதவி இல்லாமல் முக்கியமான வேலைகளை நீங்கள் கையாள முடியும் என்று கருதினால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று அர்த்தம். நேரத்தை நன்றாக பயன்படுத்த நீங்கள் இன்று பூங்காவில் சுற்ற திட்டமிடலாம். ஆனால் நீங்கள் அறியப்படாத ஒரு நபருடன் வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும். இன்று உங்கள் துணையின் உடல் நலத்தை எண்ணி நீங்கள் கவலையுறுவீர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார்கள் மற்றும் இயற்கையில் பூமிக்கு கீழே இருப்பார்கள். மிகவும் நேர்மறையான சிந்தனை மற்றும் பல துறைகளில் போட்டியிட்டு நம்பர் 1 அல்லது வெற்றியாளர் ஆவதற்கு முயற்சி செய்வர். நடைமுறை சிந்தனை, மனச்சமநிலை, ஸ்திரத்தன்மை, உண்மை, பெருந்தன்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே செல்கிறார்கள். பொதுவாக இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி மற்றவர்களால் தூண்டப்பட வேண்டும். தந்திரமான வார்த்தைகளால் மற்றவர்களை கவரும் வகையில் அவர்கள் அழகாகவும் இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டும் என்றால்
ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் இதுபோன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதைச் சமாளிக்கும் முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்கவும். போட்டிகளில் வெற்றி பெறும் சூழ்நிலையை விட முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் கருணை மூலம் சில பகுதிகளில் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன மற்றும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புகிறது. தொழில் அல்லது வேலை செயல்திறன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் அவர்களுக்கு உதவுங்கள். அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும் மற்றும் சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகலாம். நல்ல ஆரோக்கியத்தை பேணினால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் 80 ஆண்டுகள் வரை வாழலாம். புதிய கண்டுபிடிப்புகள் இவர்களால் பல நேரங்களில் சாதிக்கப்படுகின்றன. பயணங்களால் புதிய வாய்ப்புகளும் லாபமும் கிடைக்கும். நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் தானாக இந்த மக்களுக்கு உறவினர்களின் ஆதரவுடன் ஆசீர்வதிக்கப்படும். சிறந்த சாதனைகளுக்காக தனிப்பட்ட கலைஞர்கள் ஒன்று அல்லது பல துறைகளில் விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது. ஏனெனில் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். அது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதில் மார்க்கெட் செய்யும் பெரிய வாய் பேசுபவர்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: விஷ்ணு சாலிசா அல்லது விஷ்ணு ஆர்த்தியை படிப்பதன் மூலம் காதல் வாழ்க்கை நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, புது நண்பர்களுடன் கவனமாக பேசி பழகவும். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும். தாய் வழியில் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும். மற்றவர்களுடன் விவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. மிதுன ராசியினருக்கு இன்றைய நாள் ஆற்றல் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களின் தகவல் தொடர்பு திறன்கள் இன்று முக்கிய பங்கு வகிக்கும். இன்று உங்கள் சமூக வாழ்க்கை பரபரப்பாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு அமையும். யாரிடம் பேசினாலும் நீங்கள் தெளிவாக உங்கள் கருத்துக்களை முன்வைக்கவும். யோகா அல்லது தியானம் உங்கள் மனநிலையை மேம்படுத்த உதவும். கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. பொழுதுபோக்கு மற்றும் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நிரம்பிய நாள். நீங்கள் பணம் சேமிக்க உங்கள் வீட்டின் உறுப்பினர்களிடையே பேசுவது அவசியம். அவர்களின் ஆலோசனை உங்களின் அடிப்படை நிலை மாற்றத்தில் உதவியாக இருக்கும். குடும்பத்தினருடன் சில சங்கடம் இருக்கும், ஆனால் உங்கள் மன அமைதியை அது கெடுத்துவிட அனுமதித்துவிடாதீர்கள். காதல் விவகாரத்தில் அடிமையைப் போல இருக்காதீர்கள். இன்று உங்கள் மனதில் படும் பணம் பண்ணும் புதிய ஐடியாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாட்களில் தங்களுக்கு என நேரம் ஒதுக்க மிக முக்கியமாகும். இல்லையெனில் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்கள் துணையுடன் ஆனந்தமாக காதல் செய்வீர்கள், ஆனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும். அமைதியான மற்றும் இயல்பான இயல்பு மற்றும் சராசரிக்கு மேல் செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது மற்றும் எதையும் மேலே செல்ல ராக்கெட் போல சுடுகிறது. பல பிரபலங்கள் இந்த ராசியில் பிறக்க வாய்ப்புள்ளது. அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர். ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு என்பது குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்கள் தவறாமல் வெகுமதி பெறுகிறார்கள். இந்த ராசியின் கீழ் பலர் சிவில் சர்வீஸ், உயர் பதவி அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களாக உள்ளனர்.
சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த நஷ்டமும் இல்லாமல் முடிவடைகிறது மற்றும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி பல வேலை வணிகத்தை செய்ய முடியும். ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றிலிருந்து பல மாஸ்டர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலும் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்பை ஏற்படுத்தாது மற்றும் சூழலை வாழ வைக்கும். சில நேரங்களில் இரட்டை எண்ணம் கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன மற்றும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் சிறந்தவர்கள் மற்றும் தேவையான விஷயங்களை சிறப்பாக கொடுக்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 வயது வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. ஏற்ற தாழ்வுகள் சில சமயங்களில் உடல்நலக்குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனிப்பு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் கடினமாக உழைத்து காரியங்களை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதால் வாழ்வில் தொடர்ந்து செல்வச் செழிப்பு இருக்கும். பலர் பிரபல எழுத்தாளர்களாகி சரித்திரம் படைக்கிறார்கள். இரட்டை எண்ணம் கொண்ட முடிவுகளை பொது அறிவு மூலம் சமாளிக்க முடியும். அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசியுங்கள். சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் நிறைய அதிசயங்களைச் செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து மற்றும் எண்கள் 5 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளும் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் புது திட்டங்கள் நிறைவேறும். பொதுஜன தொடர்புகள் அதிகரிக்கும். வரவுக்கேற்ற செலவுகளும் காத்துக்கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேல் உற்சாகமாக காணப்படுவீர்கள். சிலருக்கு வெளியூரில் இருக்கும் புனித தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும். உறவினர் வருகையால் வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் பணியாளர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது. இன்று நீங்கள் புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் அனுபவிப்பீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்களுடனான உங்கள் உறவு இன்று வலுவடையும். அலுவலகத்தில் உங்கள் யோசனைகள் பாராட்டப்படலாம். இதன் காரணமாக நீங்கள் உரிய அங்கீகாரம் பெற வாய்ப்புள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கல்களில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாள் இது. இன்று உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. உங்கள் எண்ணங்களை வலுப்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. ஒவ்வொருவரும் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள். அதில் உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம். புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகும். புதிதாக பணம் வரும். இன்றைக்கு பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தின் மீதுதான் கவனம் தேவை. உங்கள் துணையின் இதயத்துடிப்புடன் உங்கள் துடிப்பும் இணையும். ஆம், இது நீங்கள் காதல் வசப்பட்டுள்ளதின் அறிகுறிதான். நீங்கள் செய்யும் வேலைக்கான பாராட்டை வேறொருவர் பெற அனுமதிக்காதீர்கள். மாணவர்களின் முலையில் இன்று காதல் காய்ச்சல் இருக்கக்கூடும் மற்றும் இதனால் அவர்களின் அதிகமான நேரம் வீணாகக்கூடும். இன்று காலையிலேயே ஒரு இனிய பரிசினை பெறுவீர்கள். அதனால் நாள் முழுவது குதூகலமாக இருக்கும். அதிர்ஷ்டசாலிகளும் கருணையும் சேர்ந்து அதிக கட்டளை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ராக்கர்ஸ். கடக ராசிக்காரர்களால் செய் அல்லது இறக்கும் விஷயங்களை எளிதாகச் சமாளிப்பார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கை இன்பம் மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடனான வாழ்க்கையில் சூரியன் மற்றும் சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடிப்படையில் கடக ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர் பவர்களுடன் கூடிய சூப்பர்மேன் போல மிக அதிகமாக இருக்கும்.
மக்கள் தங்கள் வாழ்க்கையை அரசு துறைகள், காவல், இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகம் ஆகியவற்றில் அமைத்துக் கொள்கின்றனர். லட்சக்கணக்கான மக்கள் எஜமானராக பின்தொடரும் இந்த ராசியின் கீழ் பலர் தலைவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் எளிதில் சமநிலையில் இருப்பதோடு அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். வலுவான தெய்வீக கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகளாக இருப்பார்கள். தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் எதிரிகள் மன்னிக்கப்படுகிறார்கள். கடகராசிக்கு செயல் கருத்தில் தவறில்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை அடைகிறது. அனைத்து பகுதிகளிலும் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் மிகுதியும் எளிதில் வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபல எழுத்தாளர் ஆக. அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் ஆல்ரவுண்டர் தரம் உள்ளது. அதிசயமாக இவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பாததால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நடுநிலை வகிக்கின்றனர். பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் போக்கு, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடக ராசியினரின் நல்ல குணங்கள். எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் எந்தவொரு கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது கிரக நிலை எப்படி இருந்தாலும் பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு. கற்கள் சிவப்பு பவளம் மற்றும் ரூபி மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: விநாயகர் பகவானுக்கு பச்சை அருகம் புல் ஏற்றுவதன் மூலம் வேலை, வணிகத்தில் வெற்றி பெறுவார். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத்தில் புதுமையான விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்ற முடியும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். உற்சாகமான நாளாக அமையும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். உறவினர்களின் சந்திப்பு சங்கடம் தருவதாக இருக்கும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பங்குதாரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. இன்று நீங்கள் முன்னெடுக்கும் எந்த செயலிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் தலைமைத்துவ திறன்கள் இன்று ஒரு புதிய உச்சத்தை எட்டும். இன்று நீங்கள் முதலீட்டு முடிவுகளில் கவனம் செலுத்துங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர் அல்லது உடன் வேலை பார்த்தவரை சந்திப்பது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளிக்கும். தனிப்பட்ட உறவுகளில் பரஸ்பர புரிதல் மற்றும் இணக்கம் அதிகரிக்கும். இன்று உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் லட்சியங்களை நோக்கி செல்லவும் தயாராக இருங்கள். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அடிக்கடி பதற்றமாவது உடலை பலவீனமாக்கும். சிந்தனை சக்தியையும் பாதிக்கும். பாசிட்டிவ் சிந்தனையுடன் நோயை விரட்ட ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்களில் முதலீடு செய்வது நீண்டகால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது. குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர்களை உணரச் செய்வதற்கு அவர்களின் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்துடிப்பு உங்கள் துணையின் துடிப்புடன் இணைந்து இன்று இனிய தாளம் போடும். வெற்றி பெற்றவர்களுடன் இருங்கள். எதிர்கால ட்ரெண்ட்கள் பற்றிய ஒரு பார்வையை அது தரும். இன்று உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை நெருங்க முயற்சிப்பார்கள். ஆனால் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க நீங்கள் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள். உங்கள் திருமண வாழ்விலேயே இன்று மிக இணக்கமான நாள். போர் மற்றும் அமைதி. கோபமாக இருந்தால் போர் போலவும் ஆதரவாக இருந்தால் அமைதியாகவும் வாழ்க்கையை நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள் இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்பு இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். மகரம் மற்றும் கடகம் தவிர யார் எதிர்த்தாலும் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். எல்லாவற்றிலும் திடீரென எழுச்சி அல்லது வீழ்ச்சி ஏற்படுகிறது. அங்கு எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றை கவனமாக கையாள வேண்டும்.
தன்னைவிட மற்றவர்கள் அதிக பலன் அடைவார்கள். ஆனால் இவர்களுக்கு உதவுவதற்காக குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி, வெற்றி, விளையாட்டு, தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டலாம். முக்கிய சாதனைகள் செய்யப்படுகின்றன. மகிழ்ச்சியின் பரதீஸ் நிலை அடைய முடியும். வலுவான, கடுமையான, தைரியமான, இயற்கையில் கட்டளையிட்டும் வலுவான, விருப்பமுள்ள, உற்சாகமான, ஆற்றல் மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறை. முக்கிய உடல்நலப் பிரச்சினைகள் சில நேரங்களில் பாதிக்கலாம். சரியான நேரத்தில் ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியம் சரியாக பராமரிக்கப்பட்டால் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் அவர்கள் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய தொழில், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமாக உள்ளன. சூரியன் ஒளிரும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். ஊகங்கள் பல சமயங்களில் லாபத்தை தருவதுடன் பகையையும் உருவாக்குகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் ஓட்டுநர் இருக்கையில் இருப்பார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராக மாறுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த தாய்நாட்டில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் கற்கள், ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, எதிரிகளால் மறைமுக ஆதாயம் உண்டு. தந்திரமாக பேசி காரியம் சாதிக்க முடியும். உறவினர்கள் வழக்கம் போல் ஆதரவு தருவர். தொழில், வியாபாரம் சீரான பாதையில் செல்லும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலாகச் செயல்படுவீர்கள். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். கன்னிராசிக்காரர்கள் இன்றைய நாள் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள். கிடைக்கும் சில புதிய வாய்ப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இது. இன்று உங்கள் யோசனைகள் மற்றும் திட்டங்களை தெளிவுபடுத்தும் வாய்ப்பை பெறுவீர்கள். உங்கள் புதிய முயற்சி வெற்றியடையும். சில விஷயங்கள் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். எனவே உங்களை அமைதியாகவும் சமநிலையாகவும் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். இன்று உங்கள் எண்ணங்களை சரியானபடி வைத்திருக்க வேண்டும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பிங்க். உங்கள் உணர்வுகளை, குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். உறவினர்களுடன் உறவுகளையும் பந்தங்களையும் புதுப்பித்துக் கொள்ளும் நாள். உங்கள் காதல் வாழ்க்கையின் இனிமையான நாளிது. காதலித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மனதில் படும் பணம் பண்ணும் புதிய ஐடியாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருக்கு உதவி செய்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் செலவிடுங்கள். உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபாடு காட்டாதீர்கள். திருமண வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதிலும் சில குறைகள் இருக்கவே செய்கிறது. இன்று அது இரண்டையும் நீங்கள் உணர்வீர்கள். சரியான கவனிப்பு, பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, பணிப்பெண், மென்மையான, பணிவான ஊக்கம். கன்னிராசி மக்களுக்கு மிகவும் பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதி மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான முக்கிய அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். அவர்களின் கர்மா தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எதிர்பார்த்த இலக்குகளை நோக்கி எப்போதும் சிறப்பாக செயல்படுகிறது. மற்றவர்களுக்கு தேவைப்படும் அடிப்படையில் உதவுங்கள் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் முழு ஆற்றலை காட்ட வேண்டாம். அவர்கள் இயல்பில் அடக்கமானவர்கள் என்றாலும் எந்த நிலையிலும் சட்டத்தின் மூலம் உத்தரவுகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது அவர்களுக்கு தெரியும். பல கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்களாகவும்
வணிக சட்டங்களை உருவாக்குபவர்களாகவும் நிதி நிறுவனங்களின் தலைவர்களாகவும் தயாரிப்பாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் நீதிபதிகளாகவும் தலைவர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் மாறலாம். ஜாதகத்தில் சூரியனுடன் புதன் வலுப்பெற்றால் அரசு துறைகளை வழிநடத்த தயாராக இருக்கிறார்கள். கன்னிராசியில் பெண்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியம் மற்றும் சரியான கவனிப்பு அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். கன்னிராசியினருக்கு சூழ்நிலை அடிப்படையிலான முடிவுகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. இவர்களைப் போல் தங்கள் குடும்பத்தை யாராலும் கவனிக்க முடியாது. அவர்களுடைய பிள்ளைகள் பக்தியுடன் இருப்பார்கள். பிறரையும் தங்களைப் போல் பரிபூரணமாக்குவதற்கு செய்ய வேண்டிய எந்த பணியையும் மேற்கோள் காட்டுவதற்காக இயல்பாக பேசும் பழமொழிகள். எதிர்பார்த்தபடி அனைத்தையும் பட்டியலிடலாம் அல்லது எழுதலாம் அல்லது ஒரு வழக்கமான செயலாக முடிக்கலாம். பெரும்பாலான கன்னி ராசியினருக்கு உயிர்வாழும் உடைகளை பொருத்தமாக இருங்கள். அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறந்த முறையில் தீர்க்க எந்த சமச்சீரற்ற அல்லது ஒற்றைப்படை சூழ்நிலைகளையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் அறிவுத்திறன் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு மற்றும் சரியான நேரத்தில் ஆதரவை இந்த நபர்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் வேறு வழியில் சிலர் சிக்கலில் முடிவடைய மற்றவர்களின் ஆலோசனையை பெறுவார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் பணவரவு கிடைக்கக்கூடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, புதிய முயற்சியில் பலன் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிப்பு கூடும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. தாய்வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். பழைய கடன்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. சிலருக்கு மகான்களின் தரிசனமும் ஆசிகளும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்துச் செல்வது நல்லது. அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்க வேண்டி வரும். இன்றைய நாள் உங்கள் மனதின் ஆழ் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளில் கவனம் செலுத்த வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் உறவுகளில் சமநிலையை பராமரிப்பது முக்கியம். உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும். பண விஷயங்களில் கவனமாக இருக்கவும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யவும். புன்னகை மற்றும் நேர்மறையுடன் தொடர்ந்து முன்னேறுவது உங்களைச் சுற்றியுள்ள சூழலை உற்சாகமாக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. நல்ல பலன்களை பெறுவதற்கு முதியவர்கள் தங்கள் கூடுதல் சக்தியை பாசிட்டிவாக பயன்படுத்த வேண்டும். பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்புள்ளது. நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்ப பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருந்தினர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். உங்களின் நடத்தை உங்கள் குடும்பத்தினரை அப்செட் செய்வதோடு மட்டுமின்றி உறவுகளில் இடைவெளியை ஏற்படுத்தக்கூடும். இதுவரை தனிமையில் உள்ளவர்கள் இன்று விசேஷமான ஒருவரை சந்திக்க வாய்ப்புள்ளது. ஆனால் விஷயத்தை நகர்த்துவதற்கு முன் அந்த நபர் யாருடனும் உறவில் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சிறிய தடைகளுடன் இந்த நாள் பெரிய சாதனையான நாளாக அமையும். தாங்கள் விரும்பியது கிடைக்காததால் மன இறுக்கமாக இருக்கும் சகாக்களை கவனியுங்கள். இன்று உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். ஆனால் சில பழைய விஷயங்கள் மீண்டும் திரும்பி வருவதால் உங்களிடையே மோதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சண்டையும் செச்சும் மட்டுமே திருமண வாழ்க்கை என சிலர் நினைக்கலாம். ஆனால் இன்று அனைத்துமே உங்களை பொறுத்தமட்டில் இனிமைதான். எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாகவும் இரு வழிகளிலும் ஏறக்குறைய ஒரே அளவு தடைகள் இருக்கும். நல்ல மற்றும் கெட்ட கலவையுடன் வாழ்க்கை செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கனிவானவர். சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன். சுற்றி விளையாடுதல். அர்த்தமுள்ளதாக பேசுதல். குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் அன்பும் அக்கறையும் காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே உறுதியானது.
மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி தொடர்பான வணிகம் அதிக லாபத்தை தரும். கஷ்டங்களை சமாளிக்க நம்பிக்கையையும் பெற வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் இதயபூர்வமான மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். அதிக இலக்குகளை அடையவில்லை என்றால் அவர்கள் விருப்ப சக்தியின் உதவியுடன் எப்படியாவது சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான நபர்கள் மற்றும் மக்கள் வாழ்க்கையில் மேலே வர அவர்களுக்கு நிறைய உதவுகிறார்கள். மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையுள்ள நண்பன் நிஜமாகவே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு நன்றாக பொருந்துகிறது. மற்றவர்களுக்கு அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பல முறை சுமந்து செல்லுங்கள். ஆனால் கடின உழைப்பு மற்றும் நிரூபிக்கும் திறன் அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும். நல்ல ஆரோக்கியத்துடன் மக்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை கொண்டுவருகிறது, ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல நேரங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு உந்துதல் திறன்கள் எதிர்பார்த்த அளவுகளுக்கு அப்பால் முடிக்கப்பட்ட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் பகுதிகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவையில்லாத பட்சத்தில் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. திரும்பும்போது உதவி செய்ய விரும்பும் மற்றவர்களை தேவையின் அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் எல்லா வடிவங்களிலும் அழகை போற்றும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமம் மற்றும் நீலம். கற்கள் நீல சபையர், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. பரிகாரம்: சந்திரன் உதயத்தின் போது சந்திரனின் ஒளியில் பாயசம் சாப்பிடுவது குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரசித்தி பெற்ற தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் உண்டாகும். உடல் சோர்வு நீங்கும். தொழில், வியாபாரம் செழிப்படையும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. சிறு அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் வருகை உற்சாகம் தரும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாளாக இருக்கும். உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் ஆழமான பிணைப்பை உருவாக்கிக் கொள்ள முடியும். உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கும். இன்று உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். கலை அல்லது இசை மீதான உங்கள் ஆர்வம் இன்று பலனை தரும். வியாபாரத்தில் உங்கள் கருத்துக்களை சரியான முறையில் முன்வைப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அளவுக்கு அதிகமான கவலை மன அழுத்தம், இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். இன்று நீங்கள் உங்கள் பணத்தை செலவிட வேண்டியதில்லை, ஏனென்றால் வீட்டின் பெரியவர் யாராவது இன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும். மகிழ்ச்சிகரமான மாலை பொழுதிற்காக தங்கள் இதத்திற்கு உங்களை நண்பர்கள் அழைப்பார்கள். உங்கள் கண்ணீரை விசேஷமான நண்பர் துடைப்பார். சகாக்களும் சீனியர்களும் முழு ஒத்துழைப்பு தருவார்கள் என்பதால் அலுவலக வேலை சூடுபிடிக்கும். இந்த ராசிக்காரர் இன்று மதுப்பிடி போன்ற விஷயங்களில் விலகி இருக்க அவசியம், ஏனென்றால் இதனால் உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரம் வீணாக்கக்கூடும். இன்று ரிவைண்ட் பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையுடன் ரொமான்ஸ் செய்வீர்கள். வீரம், தைரியம் மற்றும் தைரியம் உள்ளவர்கள் விருச்சகத்தில் பிறந்தவர்கள். பயணிக்கவும், சாகசங்களை அனுபவிக்கவும், பிரபலமாகவும் பறக்கும் வண்ணமாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், போலீஸ், தலைமைத்துவம், கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற பகுதிகள். தானாக கிரகமாற்றம் செய்வதால் அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும், ஆனால் வேலை, வியாபாரத்திற்கான பயணத்தின் காரணமாக ஏற்படும் பிரிவு சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்துகிறது.
ஜாதகத்தில் வியாழன் நன்றாக இல்லை என்றால் சிலர் நாத்திகர்களாக மாறுவார்கள். நல்ல போராட்ட மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளை விட முன்னேறியிருப்பது அனைத்து மேம்பாடுகள் மற்றும் ஆதரவின் திறவுகோலாகும். சிலர் வரலாற்றை மாற்றி எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவைப்படுகிறது. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். பூர்வீகத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை தீர்த்துக்கொள்ளும் வாய்ப்புகள். சக்தி வாய்ந்த புதிய விதிமுறைகள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் விருச்சக ராசி மக்களால் வரையறுக்கப்படலாம் மற்றும் எல்லாவற்றையும் மேலே பராமரிக்க எளிதாக உலகளாவிய நிறுவனங்களை இயக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள். உந்துதல் எந்த திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களில் சரியான கவனிப்பு மற்றும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள் மற்றும் மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழி உடல்நல பிரச்சினைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. நல்ல ஆரோக்கியம் 80 வயது வரை ஆரோக்கியமாக இருக்கும். எதையும் வெல்வதற்காக எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை கொண்டது. தருக்க மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதி பகுதிகள் நன்றாக உள்ளன மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க அல்லது ஸ்பான்சர் செய்ய முடியும். சிலருக்கு தேசத்தை அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆளுவது சாத்தியம். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள் சபையர், முத்து மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணங்களால் உடல் அசதி ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நிதி பற்றாக்குறையை சமாளிக்க முடியும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். யாரையும் முழுமையாக நம்பி ஏமாற வேண்டாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். பரபரப்பாகச் செயல்படுவீர்கள். புதிய முயற்சி வெற்றிகரமாக நிறைவேறும். சகோதர வகையில் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். அரசாங்க காரியங்கள் முடிவதில் இருந்த இழுபறி நிலை மாறும். அதிகாரிகளின் ஆதரவில் காரிய அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகம் ஏற்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இன்று உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் செயல்படுத்த உத்வேகம் பெறுவீர்கள். நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பது நன்மை தரும். புதிய நபர்களை சந்திப்பது உங்களுக்கு புதிய ஆற்றலை தரும். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது வெற்றியை அடைய உதவும். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் உங்கள் அனுபவத்தையும் அறிவையும் முழுமையாக பயன்படுத்துங்கள். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ. மன அமைதிக்காக டென்களை தீர்த்திடுங்கள். பணம் தொடர்பான எந்தவொரு பிரச்சினையும் இன்று தீர்க்கப்படலாம். மேலும் நீங்கள் பணத்திலிருந்து பயனடையலாம். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது அதிக இன்பமயமாக இருக்கும். இன்று காதல் பேரின்பத்தில் மூழ்கி இன்பமடைந்ததை எண்ணி களிப்புறும் நாளாகும். உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்குகள் பயன்படுத்துங்கள். உங்களை நெருக்கமாக கவனிப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள். உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும் என்பதால் பலன் தரக்கூடிய நாள். நீங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போவீர்கள். வாழ்க்கையே இனிமையாகும். நல்ல துணை அமைந்தால் அந்த பெருமகிழ்ச்சியில் நீங்கள் இன்று மூழ்கி விடுவீர்கள். ராசிக்கு அதிபதி குரு என்பதால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் உண்மையான குருவாக மாறுவார்கள். தனுசு ராசியின் பிறந்த குணங்களில் சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீகத் தலைவர்கள், புகழ்பெற்ற அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக தங்களை தானாக வளர்த்துக்கொள்வார்கள். மேலும் ஆடம்பரமான பொருட்கள், எழுது பொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டிய பகுதிகள். இந்த ராசியின் கீழ் உள்ள சிலருக்கு அதிசயங்களைச் செய்வதற்கும் மற்றவர்களை அவ்வாறு செய்வதற்கும் இயற்கையான ஆற்றல்கள் இருக்கலாம்.
சுய அல்லது உள்வலிமை மற்றும் சுய உந்துதல் ஆகியவற்றில் நம்பிக்கை வைப்பது வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டுவர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவு அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். முறையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தலாம் மற்றும் சிறிது நேரம் ஓய்வு தேவைப்படலாம். இளம் வயதினரின் சிரமங்களை பிந்தைய கட்டத்தில் எளிதாக சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம். எனவே எப்போதாவது உங்களுக்கு அதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் போது புதையலை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். உயர்மட்டத்தில் உள்ள எதிர்பார்ப்புகள் சிலருக்கு கடினமான சூழ்நிலைகளை சாதகமாக வெல்வதற்கான பரிந்துரைகளுடன் சிலரை கொண்டு வரலாம். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்காக எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். கண்டிப்பாக சீரான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். முறையான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கும். எந்த இடத்திலும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதால் மக்கள் அச்சமற்ற மனிதர்கள் மற்றும் தொடர்ந்து நகர்கிறார்கள். கூட்டாண்மை வணிகம் அல்லது வேலைக்கு சாதகமாக இருக்காது. எனவே சொந்த திறமை மற்றும் திறமையுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளுக்குள் குதிக்கலாம். மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறுங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் வருகை ஆதாயம் தருவதாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். மகர ராசி அன்பர்களே, குடும்ப நபர்கள் ஆதரிப்பர். மனதிற்கு இதமான சம்பவங்கள் நடைபெறும். வாகனத்தில் மெதுவாக செல்லவும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. இன்று எதிலும் அவசரம் வேண்டாம். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். குடும்பம் தொடர்பான வேலைகளுக்காக பயணம் மேற்கொள்ள நேரிடும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். தெய்வ பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களை பற்றி விமர்சிக்க வேண்டாம். பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும். இன்று சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் பிறரை ஈர்ப்பீர்கள். உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துவதற்கும் அவற்றை நிறைவேற்றுவதற்கும் இன்றைய நாள் சாதகமானது. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயக்கம் வேண்டாம். சிறு முதலீடுகள் அல்லது திட்டங்களால் லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்று உங்கள் உடல் நலம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் நம்பிக்கையையும் எண்ணத்தையும் ஊக்குவிப்பார்கள். உங்கள் நண்பர்களின் உதவியால் நிதி பிரச்சினை தீர்ந்துவிடும். தூரமான இடத்திலிருந்து உறவினர்கள் இன்று உங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லைகளற்றது காதல், தடைகளற்றது காதல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அதனை நீங்கள் அனுபவித்து உணரும் நாளிது. உங்கள் செயல்பாடு தவறு என காட்டுவதற்கு விரும்பக்கூடிய ஒருவர் உங்களுடனேயே இன்று இருப்பார். வணிகர்கள் இன்று வணிகத்தை விட தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள். இது உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கும். நெடுநாட்களுக்குப் பிறகு உங்கள் துணையிடமிருந்து இன்று இதமான அணைப்பை பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள் வாழ்வில் உச்சம் பெறுவார்கள். இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் பெரும்பாலும் இயல்பிலேயே பிரபலமாகி எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் ஆகியோர் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய பகுதிகள். ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் நன்றாக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. எப்பொழுதும் வேலை, வியாபாரம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கும். சூழ்நிலையையும் சுற்றுப்புறத்தையும் அவதானித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களால் எளிதில் வாழும் சூழலை உருவாக்க முடிகிறது.
பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசிகளுடன் பொருந்துகின்றன. அங்கு அவர்கள் கட்டளையிடும் இயல்புடையவர்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வேலைப்பளு காரணமாக தெய்வீகத்தன்மை அதிகம் இல்லாவிட்டாலும் பிரார்த்தனைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு அர்ப்பணிப்பு ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க பல சந்தர்ப்பங்களில் மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே அசாதாரண திறன்களை வளர்த்து எந்த துறையிலும் அதிசயமான சாதனைகளை செய்வார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகளும் வெகுமதிகளும் அடிக்கடி கதவை தட்டும். அவர்களில் பெரும்பாலோர் சிறுவயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுக்கு தானம் செய்ய தயாராக இருக்கும் மகர ராசிக்காரர்களால் பல தொண்டு நிறுவனங்களும் அமைப்புகளும் நடத்தப்படுகின்றன. சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, பரிபூரணம், துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறை மனப்பான்மை, பிறரை ஊக்கப்படுத்துதல், பொதுச் சேவைகள் என்பன மிகச்சிறந்த குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகள் அவர்களை 90 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியினரை தவிர வேறு யாராலும் தாக்கம் செலுத்த முடியாது. அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மனசக்தியையும் பாதிப்புக்கு முன் எதையும் தோற்கடிக்கும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை, கற்கள் சிவப்பு, பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: அரச மரத்திற்கு தண்ணீரை வழங்கவும். இந்த மந்திரத்துடன் வணக்கம் செலுத்துங்கள். மூல்டோ பிரம்மருப்பயா மத்தியாத விஷ்ணுருபினி. இறுதியாக ஷிருப்ரய விக்ஷராஜை தே நமக. நகைமுகம்: வேலைக்கும் வணிகத்திற்கும் உதவும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் வீண் செலவுகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, எதிரிகளின் பலம் குறையும். திட்டமிட்ட பயணங்கள் தடைப்படும். இழுபறியாக இருந்த வேலைகள் சீக்கிரத்தில் முடியும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்நியோன்யம் உண்டாகும். குலதெய்வ கோயிலுக்குச் சென்று நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் பயணம் தவிர்க்கவும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இன்று புதிய நபர்களைச் சந்திக்கவும் புதிய கூட்டாண்மைகளை உருவாக்கவும் சிறந்த நாளாக இருக்கும். மாற்றம் தேவை என்று நீங்கள் உணர்ந்தால் இன்று கிடைக்கும் வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள தவறாதீர்கள். உங்கள் உற்சாகம் மற்றும் தனித்துவமான சிந்தனை உங்கள் இலக்குகளை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். எதிர்காலத்திற்காக பொறுமையுடன் திட்டமிட்டு உழைக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல்நலம் மிகச் சரியாக இருக்கும். பணம் பண்ண புதிய வாய்ப்புகள் கவர்ச்சிகரமாக இருக்கலாம். அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். காதலுக்கு உரியவர் வெறுத்தாலும் உங்கள் காதலை காட்டுங்கள். வேலையில் இன்று மிக சாதகமான நாள், எனவே அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களாக முடிவெடுத்து தேவையில்லாத செயல்களை செய்தால் இது அப்செட்டாக்கும் நாளாக இருக்கும். உங்கள் துணையின் கண்டிப்பான பேச்சால் இன்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். வழிபாடு: இரக்கம், பூமிக்கு கீழே, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை நல்ல குணங்கள். கும்பராசியின் அவர்கள் சுதந்திரமான மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய மற்றும் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், பாகங்கள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிக உற்சாகமாகவும் மாறுகிறது. மற்றபடி சோகமாகி பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு அடைகிறது. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க சமநிலையை சரியாக பராமரிக்க வேண்டும். கும்பராசிக்காரர்கள் பலர் எழுதுவது, நிகழ்வுகளை நடத்துவது, விழிப்புணர்வு பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகளை கொண்டுள்ளனர். 7.5 சனியின் போது கூடுதல் கவனிப்பும் எச்சரிக்கையும் தேவை.
பகையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். சூரியனும் புதனும் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு உயர்த்தும். கும்பராசிக்காரர்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தினால் வெற்றி அடிக்கடி வரும். சரியான கவனம் மற்றும் முழு அர்ப்பணிப்பு இருந்தால் அவர்கள் பல பகுதிகளில் அற்புதம் செய்ய முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த முடிவுகளை தரும் மற்றும் பறக்கும் வண்ணங்களை கொண்டு வர முடியும். மிகவும் நடைமுறை மற்றும் கூரிய கண்கூட பிறந்தவர்கள் நிறைய சமூக அழகை கொண்டுள்ளனர். ஆனால் உறவுகளை தாக்கி வளர்ப்பதற்கு உண்மையான சுயமரியாதை தேவை. எந்தவொரு வெளியீடு அல்லது முடிவுகள் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம். வழக்கமான உடல்நல பரிசோதனை நிச்சயம் அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 ஆண்டுகள் வரை சேவை செய்ய வைக்கிறது. மன அழுத்தமற்ற வாழ்க்கையை வாழ மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றவும். புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை. கற்கள் வைரம், மரகதம், பூனையின் கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம்: ஏழைகளுக்கு கருப்பு ஆடைகளை நன்கொடையாக வழங்குவது உங்கள் உறவை மேம்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். மீனராசி அன்பர்களே, பழைய பிரச்சினைக்கு சுமூக தீர்வு வரும். அடுத்தவருக்கு உதவி செய்வதால் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் குறையும். செலவுகள் அதிகரிக்கும் நாள். ஆனால் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நவீன ரக ஆடைகளை வாங்கி மகிழும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும். வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுவதால் மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடும். இன்று உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் செய்யும் எந்த செயலிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் படைப்பாற்றல் உச்சத்தில் இருக்கும். வணிகர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். நிதி நிலைமை மேம்படும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். உறவுகளில் பழைய கருத்து வேறுபாடுகளை தீர்க்க இன்று சரியான தருணம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில் நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களைச் செய்யுங்கள். செலவுகள் அதிகமாகும், ஆனால் வருமானமும் கூடுவதால் சரியாகிவிடும். உங்கள் குடும்பத்தினரின் தேவைகளில் கவனம் செலுத்துவதுதான் இன்றைக்கு உங்களின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவரை இன்று மன்னிக்க மறக்காதீர்கள். வேலையிடத்திலும் வீட்டிலும் அழுத்தம் இருந்தால் சட்டென கோபம் வரும். இலவச நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்று நீங்கள் இந்த நேரத்தை தவறாக பயன்படுத்துவீர்கள். இதன் காரணமாக உங்கள் மனநிலையும் மோசமடையும். உங்கள் துணையிடம் வேறு ஒருவர் அதிக அக்கறை எடுக்கக்கூடும். ஆனால் இறுதியாக அவர்களுக்குள் தவறாக எந்த விஷயமும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் இயல்பு, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, கனிவான வார்த்தைகள் மீன ராசிக்காரர்களுக்கு முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு இருந்தால் என்ன, அடுத்த அணுகுமுறை மற்றும் சிக்கலை தீர்க்கும் இயல்புடன் எதையும் கையாள்வது அனைவருக்கும் பாதையில் இருக்க உதவுகிறது. பொதுவாக வெளிப்புறத்தை விட உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தருவார்கள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். மார்க்கெட்டிங் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு ஆகியவற்றை கொண்டிருப்பதால் தரமான டெலிவரியுடன் திட்டங்களை சிறப்பாகச் செய்ய நகர்த்துவதற்கு எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதில் புரிந்துகொள்கிறார்கள். இருப்பினும் சில சமயங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்கள் இருந்தால் அவர்கள் நோய் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவைப்படுவார்கள். அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம்.
சில சமயங்களில் வேலை அல்லது வியாபாரத்தில் உயர்நிலைகளை அடைய நன்றாகச் செயல்படுகிறது. சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் இயல்பு. யாரேனும் வெளியே வர உதவும் வரை தங்கள் வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராள மனப்பான்மை, இரக்கம் மற்றும் அக்கறை கொண்ட கூடுதல் குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் முழுமையான வாழ்க்கையை பெற உதவுகிறது. மீனத்தில் பிறந்தவர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பு, உள்ளுணர்வு. கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வணிகம், நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகுகள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை முக்கிய துறைகளாகும். வாழ்க்கையில் பிரகாசிக்க. ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்தது வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம். வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட மாடுகளுக்கு வெள்ளை இனிப்புகளை கொடுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் சில சங்கடம் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும்.